மதி வந்துட்டு தங்கராஜை மிரட்டிட்டு தான் வேலை போனதுக்கு காரணம் தங்கராஜ் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கர ஆவேசத்தோட போய் தங்கராஜை பயங்கரமா திட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. அதே கோவத்தோடையும் வெறியோடையும் வீட்டுக்கு வராங்க. மதியை பார்த்துட்டு ராஜலக்ஷ்மி, ஏய் நில்லு, எங்க போயிட்டு வர? நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போற, யார்கிட்டையும் சொல்றதில்ல, எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. முன்னாடி தான் வேலை இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்லை. அதை விட்டுட்டு எங்கே போயிட்டு வர நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அப்படின்னு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே மதிக்கு சொல்லுன்னு தலைக்கேறது கோவம். வேலை போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே மதி கோவப்பட்டு, அவ்வளோதான் உங்களுக்கு, இதுக்கு மேலே யாராவது என்னை கேள்வி கேட்குற வேலை வச்சுக்கிட்டீங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு சொன்ன உடனே ராஜலக்ஷ்மி வாயடைச்சு நிற்கிறாங்க. என்னடா இவ இந்த பேச்சு பேசிட்டு போறாளேன்னு உடனேவும் மலர்கிட்ட, மலரே மலரே பாத்தியா என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு, நான் எங்கே போனேன்னு தானே கேட்டேன் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொன்ன உடனே மலர் இருந்துக்கிட்டு, நான் மதிக்கிட்ட பேசுகிறேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எல்லாம் ஒன்றும் அவகிட்ட பேச வேண்டாம், அப்புறம் அவ்வளோதான், ஏற்கனவே உன்னை சுயமரியாதை இல்லாதவன்னு சொன்னவ இப்போ ஏதாச்சும் வேற சொல்லி உன் மனசை காயப்படுத்திடுவா மலரு, வேண்டாம் நீ விடு, அவ போக்கில் அவளை விட்டுரு, அவ இந்த வீட்டில் ஒரு ஆளாவே மதிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்கத்தன்னு சொல்லிட்டு உள்ள போய் மதிக்கிட்ட பேசுறாங்க. என்ன மதி நீ உடனே போய் அங்க இப்படி பேசிட்ட, இப்போ ரேவதியை தானே தங்கராஜனே கோவப்பட்டு திட்டுவாரு, ஏன்னா இப்போ நீ கேட்ட உடனேயுமேவும் தங்கராஜனனுக்கு ரேவதி மேலே தான் சந்தேகம் வந்திருக்கோம், இப்போ பாரு போச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக என் வேலை போனதுக்கு காரணமானவங்க இவங்க தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எதுவுமே பேசாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ மதி, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமேன்னு சொல்கிறேன், இவ்வளோ ஆவேசம் தேவைப்பட்டிருக்காது, ஏன் இவ்வளோ கோவம் அப்படின்னு சொன்ன உடனே, ஏங்க அந்த வேலை நான் எந்த அளவுக்கு பிடிச்சி என்னோட விருப்பத்தினால நான் அந்த வேலையை விரும்பி செஞ்சதுங்க, எப்படி என் வேலை எனக்கு பர்மனண்ட்டாக நான் அந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு இருந்த இடத்துல வேலையை விட்டே தூக்குற அளவுக்கு பண்ணது, பசங்களெல்லாம் விட்டுட்டு வரும்போது நான் எந்த அளவுக்கு மனசு நொந்து போயிருப்பேன்னு தெரியுமாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ உன்னோடதெல்லாம் புரியுது, ஆனால் இப்போ உனக்கு சொல்ல போய் ரேவதி தானே மாட்டிக்கிட்டா அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பக்கம் அப்படியே தங்கராஜ் மதி திட்டிட்டு போன உடனே தங்கராஜோட அம்மா இருந்துக்கிட்டு காளியம்மா சொல்கிறாங்க, என்னடா தங்கராஜ், இம்பட்டு நாளா நீ தான் அங்கே பஞ்சாயத்துக்கு போய்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்னடானா பஞ்சாயத்துக்கு நீ போய் நிற்பேன்னு பார்த்தா உன்னைய மாமனார் வீட்டில் கூப்பிடலையேன்னு பார்க்கும்போதே கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு, இப்போ வீடு தேடி அவளே சண்டைக்கு வராடா, என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா யாருக்கா இருந்தாலும் இந்த கோவம் இருக்கதாம்மா செய்யும், வேலையை அவள் எந்த அளவுக்கு பிடிச்சி பார்த்துருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த வேலை இருந்ததுனால தானே இப்படி பண்ணிட்டு இருந்தா, அதான் அப்படி பண்ணினேன்னு தங்கராஜ் கூலாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி ரேவதியை பார்க்குறாரு. ரேவதி அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. உடனே ரேவதி இங்கே வா அப்படின்னு தங்கராஜ் கூப்பிட்ட உடனே, என்னங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனேவும் அவளை ஏண்டா மிரட்டுற அப்படின்னு காளியம்மா கேட்குறாங்க. உடனே அம்மா நீங்கள் சும்மா இருங்கம்மா, இப்போது இங்கே காலையில் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு தெரிஞ்சு அங்கே வெளியில் யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை, மதிக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பில்லை, ஏன்னா இந்த விஷயம் சுரேஷுக்கு கூட தெரியாது, ஆனால் நம்ம வீட்டில் காலையில் நீங்களும் ரேவதியும் இருக்கும்போது தான் இந்த விஷயத்த சொன்னேன், நான் சொல்ல மாட்டேன் நீங்களும் சொல்ல மாட்டீங்க, அப்போது மதிக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கும், இவ தானே சொல்லியிருப்பா, அதனால தாம்மா கூப்பிட்டேன், என்ன ரேவதி நான் சொன்னது சரிதானே அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி தங்கராஜ் கேட்ட உடனே ரேவதி திருன்னு முழிச்சுக்கிட்டு, ஏங்க அது நான்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் வாயை மூடிக்க, தேவையில்லாமல் இப்படி எல்லார் விஷயத்துலையும் மூக்க நுழைச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டேல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நான், ரேவதி திரும்ப திரும்ப போய் சொல்லாத, இந்த வீட்டில் இருக்கிறது நம்ம 3 பேரு தான், நம்ம 3 பேத்துல நானும் எங்கள் அம்மாவும் சொல்லலைனா சொன்னது நீ தானே, இப்போ கூட நான் புரிஞ்சுக்காத அளவுக்கு முட்டாளாக இருப்பேன்னு நினைக்கிறியா, எங்க போய் உன் ஃபோன் எடுத்து வா பார்க்கலாம், நீ சொன்னையா இல்லையாங்கிறது உன் ஃபோனில் தெரிஞ்சிரும்,
நீ வீட்டை விட்டு வெளியில் போகலைனாலும் ஃபோன்னு ஒன்று கையில் வச்சிருக்கையில நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு அடிக்கடி சொல்கிறேல, அந்த நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட நீ என்னதான் பேசியிருக்க அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அது வந்து மதி ரொம்ப கவலையோட அந்த வேலையை விட்டுட்டு ரொம்ப அழுதா, அது எதுக்குங்க நீங்கள் போய் வேலையை நிப்பாட்டினீங்க அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்குறாங்க. ஏய், அப்போ நீ நான் என்ன பண்ணாலும் நீ எல்லா விஷயத்தையும் உன் வீட்டில் சொல்லிடுவ. என்னை இப்படி தான் உன் புருஷனை அசிங்கப்படுத்துகிறாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க. அப்போது நான் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் அதை பார்த்து சிரித்து கை தட்டிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. உடனே இங்கே பாரு ரேவதி, உன் குடும்பத்தில் உன் தம்பிக்கு நான் நல்லது தான் செஞ்சேன். நல்லது, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஒரே வழி. இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கா? இல்லை, அப்போது இதுக்கு காரணம் என்ன? வேலை தானே. வேலை போனதுக்கு அப்புறம்தான் குடும்பம், அத்தை, மாமனார், மாமியார், புருஷனு அமைதியாக போயிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. இப்போ என்ன, மதியை தூண்டி விட்டு என்னை கேவலப்படுத்தணும், அதை நீ பார்த்து சந்தோஷப்படணுன்னு தானே இப்படி பண்ண. இப்போ பார்த்துட்டியா? இதுக்கு மேலே இன்னைக்கு முழுவதும் நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்துறாரு. நீ வெளியவே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, உன் தம்பிக்கு நல்லது செஞ்சதுக்கு என்ன கேவலப்படுத்துறியா நீ ஏன்னு சொல்லிட்டு வெளியே நிப்பாட்டிடுறாரு. என்னங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அதுவும் மதியை பார்க்க பாவமாக இருந்தது, அதனால தாங்க அப்படி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸுங்க அப்படின்னு அழுகிறாங்க. இதை கேட்ட உடனே எங்கள் தங்கராஜ் இருந்துக்கிட்டு, அப்போது நான் வந்து நல்லது பண்ணுறேன், நான் எப்போ பார்த்தாலும் வீட்டு ஆளுங்கக்கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கணும், அதுதானே? இதெல்லாம் நியாயமான உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே வந்துட்டு ரேவதி கிட்ட ஃபோனை வாங்கி இன்னும் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம், இவ ஏதோ எனக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டெல்லாம் கேட்டு ரேவதி கிட்ட, நீ வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா பாஸ்வேர்டெலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்க்கும்போது தான் மொபைல் ஃபோனில் ரேவதி வந்து குரூப் வச்சுருக்கிறது தெரிய வருது. உடனே அதை தங்கராஜ் பார்க்குறாரு. பார்த்தா குடும்ப பொம்பளைங்க மாதிரியா நடந்துட்டுருக்குறேங்க, எல்லாரும் இப்படி ஒரு கேவலமானதை ஒன்று வச்சுட்டு வீட்டில் உள்ள எல்லாத்தையும் இதில் எப்படி பேசி வச்சுருக்குறேங்க அப்படின்ட்டு கத்துன்னு கத்துறாரு. ரேவதி, அவ்வளோதான், கிளம்பு, நீ முதல்ல உங்கள் வீட்டுக்கே கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே ரேவதியும், எங்க வேண்டாங்க, எங்க ப்ளீஸுங்க, அது ஏதோ டைம் பாஸ்க்காக நாங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கெஞ்சுறாங்க. இது வேற நடக்குதா இம்பிட்டு நாளா அப்படின்னு தங்கராஜோட அம்மா கேட்குறாங்க. அத்தை வேண்டான்னு சொல்லுங்க அத்தை. ஏய், சும்மா என் பிள்ளையவேவும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் பண்ணினதுக்கு என் புள்ள தான் ரொம்ப தண்டனை அனுபவிக்கிறான். கூட்டிகிட்டு போடா தங்கராஜ், இவளை முதல்ல கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன நடந்ததுங்கிறத சொல்லுடா, அப்பத்தான் இவளுகளுக்கெல்லாம் புத்தி வரும், ஆளுகளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. உடனே தங்கராஜும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. அம்மா பசங்களை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோன்னே, ஏங்க மாப்பிள்ளையோட கார் வந்திருக்குது, ரேவதி வா, ரேவதி வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் உள்ளே வந்த உடனே, வணக்கம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உட்காருங்க மாப்பிள்ளை அப்படின்னு உட்கார சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, மாமா நான் இங்கே வந்து ரேவதியை வந்து விட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை, என்ன ஆச்சு திடீர்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க வேண்டாங்க அப்படின்னு ரேவதி சொன்னாலும் எங்கள் தங்கராஜ் இருந்துக்கிட்டு, இல்லை ரேவதி, நீ பண்ணியிருக்கிற விஷயம் கொஞ்சம் சின்ன விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அப்படி என்ன ரேவதி பண்ணுன அப்படின்னு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. உடனே ராகவன் வந்துட்டு, ஏற்கனவே எனக்கு கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாக இருக்குது, அதனால் நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது, நீ வேற இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகறாரு. உடனே இந்த பக்கம் மதி வேகமாக வந்து, அது என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. ஐயோ போச்சு, இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படிங்கிற பயத்தில் மலர் நிற்கிறாங்க. பாக்கியராஜ் வந்துட்டு அமைதியா, என்ன ரேவதி என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. சுரேஷும், மாமா என்னாச்சு மாமான்னு கேட்குறாங்க. சுரேஷ், அது வந்து உங்கள் அக்கா, எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க என்னை பற்றி சொன்னது தானே சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் மதி கேட்குறாங்க. உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, நான் எங்கள் மாமனார் மாமியார்கிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மிகிட்ட ராகவன்ட்டே சொல்கிறாங்க. மாமா, ரேவதி குரூப் வச்சுருக்கா, அதுவும் ரேவதி, மலர், மதி இவங்க 3 பேரும் குரூப் வச்சு வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கேவலமாக பேசுகிறாங்க, ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க. இப்படியெல்லாம் ஒரு பொம்பளைங்க வீட்டில் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இதை கேட்ட உடனே என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்கன்னு சொன்ன உடனே ரேவதியோட ஃபோனில் இருந்து ஒவ்வொன்றா போட்டு காட்டுறாங்க. இவங்க பேசுனதோ, மலர் பேசுனது, மதி பேசுனதுன்னு எல்லாமே இருக்குது. உடனே அதை கேட்ட உடனே ராஜலக்ஷ்மி இருந்துக்கிட்டு எல்லாம் இவ வந்ததுனால தான், இவளால தான் இந்த குடும்பமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கத்துறாங்க. உடனேவும் மதி இருந்துக்கிட்டு, ஓ இதை சொல்கிறதுக்காகத்தான் வந்தீங்களா, நீங்கள் என்ன பண்ணீங்கிறத சொல்லவே இல்லை அப்படின்ட்டு தங்கராஜை மிரட்டின உடனே, ஏய் என்ன நீ மாப்பிள்ளையவே எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மாப்பிள்ளை என் விஷயத்தில் அமைதியாக இருந்திருந்தா நானும் அமைதியாக இருந்திருப்பேன், அவரை யார் என் விஷயத்தில் மூக்க நுழைக்க சொன்னது அப்படின்னு மதி கேட்குறாங்க. உடனே சுரேஷும் ஸ்டேஷன்லேருந்து வந்த கோவத்தில் இருக்கிறாரு. அங்கே வேற அவங்க உங்கள் ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை பண்ணுறேன்னு எல்லாம் எப்படி போலீஸ் வேலையில் இது பார்க்க முடியும், வரவங்க பிரச்சனையில் எப்படி தீர்க்க முடியும், உன் குடும்ப பிரச்சனையே தீர்க்க முடியாமல் இருக்கிறேன்னு கேவலப்படுத்தி பேசினதுனால இங்கே அவங்க மாமாவும் மதிக்கிட்ட பிரச்சனை பண்ணி எங்கே மறுபடியும் அவள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தன்னை கேவலப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் என்ன மாமா பண்ணுங்கன்னு சுரேஷ் கேட்குறாரு. நேவும் அது சுரேஷ், மதி வீட்டோட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் உங்ககிட்ட கூட சொல்லாமல் மதியை வேலையை விட்டு நிப்பாட்ட சொல்லி அவங்க காலேஜில் போய் நான் தான் பேசிட்டு வந்தேன், அதனால தான் அவளுக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நல்ல காரியம் பண்ணுங்க மாப்பிள்ள, இப்போதான் ரொம்ப நிம்மதியாக இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் சுரேஷ் இருந்துக்கிட்டு, உங்களை யார் அதை பற்றி பேச சொன்னது மாமா, என்கிட்ட ஒரு வார்த்தைனாலும் கேட்டிங்களா, இப்போது ரேவதி விஷயத்தில் வேற இப்படி வேற பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் எதுக்கு மாமா நீங்கள் பண்ணுறீங்க, தேவையில்லாத வேலையெல்லாம், அதுவும் இல்லாமல் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கேவலப்படுத்தி பேசுகிறாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் அவளை ஏதாவது பண்ணி நாளைக்கு அவள் போலீஸ் ஸ்டேஷன் என்னெல்லாம் கேவலப்படுத்துவாங்கன்னு சொன்னோன்னே, உனக்காக தானடா இப்படி பண்ணன்னு சொன்னோன்னே, எனக்காக யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், உங்களை யார் இப்படி பண்ண சொன்னது, நாளைக்கு அவள் ஏதாவது ஒன்றுன்னு நின்னா நான் என்ன பண்ணுறது மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமாவையே கை நீட்டு பேசுகிறாரு முதல் தடவையா. அதை பார்த்த உடனே அப்படியே தங்கராஜ் இடிஞ்சு போயிடுறாரு. என்னடா இது, மாப்பிள்ளைக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுனா, ஆனால் இவங்க எல்லாருக்குமேவும் இப்போ நம்ம எதிரி ஆயிட்டமேன்னு அப்படியே உடஞ்சு போயிடுறாரு.